பிரைஸ் த லார்ட். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார் என்று சொல்லுகிற நாம், கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நாமும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வாழ்ந்தது போலவே வாழ வேண்டும். யோவான் 13:34 சொல்கிறது, ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். ரோமர் 12:10 சொல்கிறது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:32 சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ரோமர் 12:10 சொல்கிறது, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 5:19 சொல்கிறது, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். 1 பேதுரு 4:10 சொல்லுகிறது, நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். 1 பேதுரு 5:5 சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ரோமர் 12:16 சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். ரோமர் 15:7 சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 16:16 சொல்லுகிறது, பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். கலாத்தியர் 6:2 சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:11 சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். 1 பேதுரு 4:9 சொல்லுகிறது, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். 2 கொரிந்தியர் 5:15 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நாமும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வாழ்ந்தது போலவே வாழ வேண்டும். God bless you.